கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் கூட எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உலக காரியங்கள் எதுவும் எங்களை சேதப்படுத்தாத படிக்கு, இந்த மாயையிலே நாங்கள் சிக்கி கொள்ளாத படிக்கு அப்பா, எங்கள் நடையை உம்மிலே நாங்கள் உறுதிப்படுத்தும்படியாய் எங்களுக்கு என்று நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற மேலானவைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே, இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகள் மூலமாய் எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து எங்களுக்கு வைத்திருக்கின்ற சுதந்திரத்தை நாங்கள் முற்றிலுமாய் அனுபவிக்கத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட தகப்பனே, நாங்கள் இந்த வாழ்க்கையை கடந்து வர உம்மிடத்திலே வந்து சேர என் தேவன் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவாராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்றைக்கு நாம் பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டவர்களாக ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவ கட்டுகளிலே இருக்கின்றோம், சாப கட்டுகளிலே இருக்கின்றோம், சுயம் என்ற கட்டுகளிலே நாம் இருக்கின்றோம். பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்டதான ஒரு மாயை வலையிலே சிக்கி கொண்டிருக்கின்றோம். விடுதலை என்பது இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மனிதர்கள் வஞ்சிக்கப்படும்படியான அநேக வஞ்சக வலைகளிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஆக இவற்றிலிருந்து விடுதலை அடைந்தால் மாத்திரமே தேவன் நமக்கு என்று நியமித்திருக்கின்ற ஓட்டத்திலே நாம் வெற்றிகரமாக ஓட முடியும். அப்பொழுது தான் நாம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம்முடைய சொந்த முயற்சியினால் அதை சாதித்து விடலாம், இதை சாதித்து விடலாம் என்றால் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கின்ற அந்த காரியம்தான், தேவனுக்குள்ளாக நாம் எடுக்கின்ற முயற்சிகள் தான் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நினைக்கலாம், நல்ல படித்து நல்ல மார்க் வாங்கிவிட்டால், நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டால், நல்ல கம்பெனியிலே வேலை சேர்ந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும், மிக சந்தோஷமானதாக இருக்கும், ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழலாம். அல்ல, நம்முடைய படிப்போ பணமோ அந்தஸ்தோ எந்த விதத்திலும் நமக்கு எதிலிருந்து விடுதலையை தர முடியாது. ஒருவேளை கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து இப்பொழுது படித்து ஒரு வேலைக்கு சேர்ந்து பணம் வந்தால் ஓரளவிற்கு பொருளாதாரத்திலிருந்து நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். அதிலையும் ஒன்றை மறந்து விடாதீர்கள், பணம் பெருக பெருக மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா? அவனுடைய தேவைகளும் பெருகுகின்றது. எந்த நிலைமையிலும் மனிதனுக்கு ஒரு திருப்தி என்பது வராது. பொதுவாக சொல்வார்கள் அல்லவா, கால் இல்லாதவன் ஒருவனை பார்த்தால், நன்றாக 2 கால்கள் எல்லாம் நடந்து போகிறவனை பார்த்தால், ஐயோ இவனை போல் எனக்கு கால் இல்லையே என்று சொல்லி ஏங்குவான். 2 கால் இருக்கின்றவன் என்ன நினைப்பான்? சைக்கிளில் போகிறவனை பார்த்து அல்லது 2 வீலரில் போகிறவங்கள பார்த்து, ஐயோ இப்படி எங்கே போனாலும் நடக்க வேண்டியது இருக்கின்றதே, இப்படி ஒரு 2 வீலர் இருந்தால் எனக்கு எவ்வளவு வசதியாக இருக்கும். அது அவனுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்ததோ 2 வீலர் கொடுக்காது. அவள் 2 வீலரில் போகிறவன் காரில் போகிறவனை பார்ப்பான்.
பாரு, இப்படி வெயிலையும் மழையிலையும் நனைந்து கொண்டு போக வேண்டியிருக்கிறது. ஒரு கார் இருந்தால் எவ்வளவு வசதியாக விடுதலையோடு கூட நாம் சந்தோஷமாக போகலாம். கார் வந்து விட்டால் அவனுக்கு நிம்மதி வருமா, விடுதலை வருமா? வராது. அதுலேயும் அந்த பிராண்டு வேணும், இந்த பிராண்டு வேண்டும். இப்படியாக மனிதனுடைய ஆசைக்கு ஒரு அளவே இல்லை. அடுத்து 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 காரியங்கள் இன்னும் அதிகமாக இப்படித்தான் பெருகி கொண்டு இருக்கும். விடுதலையே கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், விடுதலையோடு கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், அதற்கு வேதம் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனவே தான் திருச்சபையானது நமக்கு சொல்கின்றது, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் மாத்திரமே அதை நாம் ஜெயிக்க முடியும். வேதத்தில் ஏன் திருச்சபை இதை இப்பொழுது சொல்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை தான் சொல்லி இருக்கின்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்து உயிர்த்து மேலே போயிட்ட பிறகு உடனே நீங்கள் போய் ஊழியம் செய்யணும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், இப்படி உடனே ஓடிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பலன் அதை கொண்டு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளுகிற வரையில், பிதா என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். அவர் தானாக சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் சுயமாக பேசவில்லை, என்னை அனுப்பினவர் சொன்ன காரியத்தை சொல்கிறேன் என்கின்றார். நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் அவரை அனுப்பாதிருந்தால் உங்களால் என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது, எனக்கு சாட்சியாக வாழ முடியாது. எனவே பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கின்ற வரையிலும் சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள், எருசலேமிலே தரித்திருங்கள். ஏனென்றால் அதே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், மனிதன் 3 பிரிவுகளாக, ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3ம் இருக்கின்றது. இந்த மாமிசம், அந்த சரீரம் என்றால் மாமிசம், ஆவி, ஆத்துமா. இந்த ஆவி தேவன் தந்த தீபமாயிருக்கிறது. ஆதி மனிதனாகிய ஆதாமை தேவன் மண்ணிலிருந்து உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவருடைய ஆவி அவனுக்குள் இறங்கி அந்த மண்ணான சரீரம் உயிர் பெற்றது. அந்த சரீரம் உயிர் பெற்றதற்கு காரணம் தேவனுடைய ஆவி அவனுக்குள் தங்கி இருந்த காரணத்தினால்தான் அவர் தன்னுடைய ஆவியை ஊதினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆக தேவன் தந்த தீபமாயிருக்கின்றது ஆவி. அடுத்ததாக இந்த சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரத்திற்கு வாழ்வு கொடுப்பது, அதை வாழ வைப்பது ஆவியினுடைய கிருபையினால். இந்த 2ம் தான் ஆத்துமா அதை பாதுகாக்கிறது. நான், எனது என்பது என்னது? அது ஆத்துமா. அந்த ஆத்துமா காக்கப்பட வேண்டும். இந்த ஆத்துமா பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் பார்க்கின்றோம், நாம் ஒரு நாள் வரும்பொழுது கர்த்தர் கொடுத்த ஆவி அவரிடத்தில் போய்விடுகின்றது. இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பி விடுகிறது. இந்த ஆத்துமா தான் நியாயமும் விசாரிக்கப்படுகிறது. இந்த ஆத்துமா யாரால் இயக்கப்படுகின்றதோ அதற்கு ஏற்றவாறு தான்
அதற்கு பிரதிபலன் கிடைக்கும். நம்முடைய ஆத்துமாவானது ஒரு பக்கம் ஆவியானவரால், மற்றொரு பக்கம் இந்த மாமிசமாகிய இந்த சரீரத்தினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் தெளிவாக ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சரீரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமா இந்த 2 ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த 2 சக்திகளால் இயக்கப்படுகிறது. ஒன்று ஆவி, மற்றொன்று சரீரம். அந்த வேதத்தின்படி பார்த்தோம் என்று சொன்னால் மாம்ச சிந்தை எப்பொழுதும் மரணத்துக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். மாம்ச சிந்தையானது பிசாசினால் ஆளப்பட்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு அடிமையாகத்தான் இருக்கும். ஆனால் ஆவி தேவன் தந்த காரணத்தினால் தேவ பலத்தோடு கிரியையை நடப்பிக்கிறது. நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதனால் ஆளப்படுகிறோம். ஆகவே தான் அந்த ரோமர் 8:1 சொல்கிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு இல்லை? யார் ஆவியின்படி நடத்தப்படுகின்றார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதான் கர்த்தரின் ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எதிலிருந்து விடுதலை? நித்திய ஆக்கினையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியானவரால் இயக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எதெதற்கோ ஜெபிக்கின்றோமே, நாம் முதலாவது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் ஜெபிக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? ஆவியானவரே, நீர் எனக்கு ஒத்தாசையாக வாரும். இந்த உலகத்திலிருந்து, இந்த மாம்சத்திலிருந்து, அதன் இச்சைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால் பலமுள்ள ஆவியானவர் நீர் எனக்குள் வர வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபை நமக்கு கிடைக்கின்றது. பேதுருவை குறித்து பார்க்கின்றோமே, பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையும்படியாக அவரை அரண்மனைக்கு உள்ளே அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது பேதுருவும் பின்னாடியே போகிறாரு. அப்படி போகும் பொழுது அந்த முற்றத்திலே நிற்கிற, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 69 வாசித்து பார்த்தோம் என்றால், முதல்ல முற்றத்தில் நிற்கிறாரு. அப்போ ஒரு வேலைக்காரி வந்து, நீ அவனுடைய சீஷன் தானேன்னு சொல்லி கேட்குறார். நீ அவர்களில் ஒருவன் தானே என்று கேட்கப்ப, எனக்கு அவரை பற்றி தெரியாது. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறார். முதல்ல வாசலில் நிற்கிறாரு, அடுத்தது முற்றத்துக்கு போகிறாரு. அதற்கு அங்கேயும் ஒருத்தி வந்து கேட்குறா, நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே என்று சொல்லி. இல்லை, எனக்கு அவரை பற்றி தெரியாது. திரும்ப 3வது முறை மற்றவர்கள் சொல்கிறார்கள், உன் பேச்சு அந்த கலிலேயா என்பதை வெளிப்படுத்துகிறதே என்று சொன்ன பொழுது அவர், நான் அவரை அறியேன் என்று சொல்லி சாபமிடவும் சபிக்கவும் தொடங்கினார். அவரை மறுதளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யார்? ஆண்டவரோடு கூடவே இருந்த பேதுரு. ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்கிறாரு பேதுருவை பார்த்து, இந்த மாதிரி நீ வந்து சேவல் கூவதற்கு முன்பதாக என்னை நீ 3 தரம் மறுதளிப்பா என்று. அப்போ அவன் சொன்னது, ஐயோ, யார் என்ன பண்ணாலும் நான் மட்டும் அப்படி செய்யவே மாட்டேன், என் உயிரை வேணாலும் கொடுப்பேனே தவிர நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன்னு வீர வசனமெல்லாம் பேசினவர் தான் பேதுரு. ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, அப்பா, நான் எங்கே போவேன்? வாழ்வு தரும் வார்த்தை உங்கள்கிட்ட தானே இருக்குது. வீராவேசம் பேசினவர். ஆனால் ஒரு பிரச்சனை வந்த பொழுது, சோதனை வந்த பொழுது அதில் அவரால் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஏனென்றால் சொந்த பலத்தினால் நாம் மேற்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் இப்படிப்பட்ட இந்த பேதுரு தான் நாம் பின்னாடி பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கின்றோம், பேதுரு தான் முதலாவது எழுந்து நிற்கிறார்.
பெந்தகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்த பிறகு எல்லோரும் அந்த அக்கினி நாவினால் நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் ஏறக்குறை 120 பேர் அங்கே கூடியிருந்தார்கள்னு பார்க்குறோம். இந்த அப்போஸ்தலர்களும் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதில் எல்லோரும் தான் பெற்றுக்கொண்டார்கள். எல்லோரும் அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள். எல்லோரும் அந்நிய பாஷை பேசினார்கள், பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே முதலாவது துணிந்து எழுந்து நின்று கர்த்தருக்காய் பேசினவன் இந்த பேதுரு. துணிந்து சொல்கிறான், யார் எப்படி மறுதளித்தாரோ நான் அவனை அறியேன், எனக்கு தெரியாது என்று சொல்லி பயந்து கோழையாக இருந்த அந்த பேதுரு இப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவனுக்குள் இருந்த அந்த கோழைத்தனம் மறைந்து போனது, பயம் நீங்கி போனது, பலன், புதிய பலன் கிடைத்தது. உன்னதத்தின் பலத்தினால் அவன் தரிக்கப்பட்டான், துணிந்து எழுந்து நிற்கின்றான். அத்தனை பேருக்கு மத்தியிலும் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்கின்றான். சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கின்றான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மக்கள் எல்லோரும் அவர்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகின்றது, அன்றைக்கு மாத்திரம் பேதுருவுடைய இந்த முதல் பிரசங்கத்தை கேட்ட அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? எப்படி பேதுருக்கு கிடைத்தது? பயந்து நடுங்கி கொண்டு இருந்தவர். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தரிசனமெல்லாம் ஆன பிறகும் கூட அவர் என்ன செய்கிறார்? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தோம்னா, ஐயோ இனி இப்படி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று திரும்ப தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போன பேதுரு தான். மற்ற சீடர்களும் நாங்களும் வருகிறோம் என்று போனார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள், அவர் பிரசங்கத்தை கேட்டவர்கள், சொன்னபடி காரியங்கள் நடக்கிறதெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தவர்கள் தான், சாட்சிகளாக எல்லாத்தையும் தெரிந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் இப்போ பின்மாற்றம் அடைந்து போய்விட்டார்கள். காரணம், மாமிச பலத்தை கொண்டு நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கு எல்லோரும் எழுந்து துணிந்து நின்று கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவே தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லும்போது என்ன நினைக்கின்றோம்? ஆட வேண்டும், பாட வேண்டும், குதிக்க வேண்டும், அதெல்லாம் அல்ல. அந்நிய பாஷையினுடைய அடையாளம் ஒன்று உண்டு. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்பதனுடைய வெளி அடையாளம் அது. ஆனால் உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? நமக்குள் ஏற்படுகின்ற மன மாற்றம் தான் முக்கியமான காரணம். அதுதான் முக்கிய அடையாளம். இங்கே ரோமர் எழுதின நிருபம் 8வது சொல்கிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா இல்லையா என்பது எப்படி தெரியுமா? உங்களுடைய சிந்தனையை பொறுத்து. உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக மாறி இருக்கின்றதா அல்லது இன்னும் உலகத்தையே சார்ந்திருக்கின்றதா? மாம்ச சிந்தை மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கும், ஆவியின் சிந்தை ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்ம நினைக்கலாம் நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கின்றோம், நாங்கள் அந்நிய பாஷை பேசுகின்றோம், பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், நல்லது. ஆனால் ஆவியானவர் உண்மையிலேயே உங்களுக்குள் கிரியையை நடப்பிக்கிறாரா இல்லையா என்பது எதனால் விளங்கும் தெரியுமா? உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினால். உண்மையிலேயே பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான உலக பிரகாரமான மாயையிலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம். அந்த கோபம், எரிச்சல் இவற்றிலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியினுடைய காரியங்கள் என்ன என்பதை தெளிவாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதில் இந்த கோபம், மூர்க்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாம்ச சிந்தை. ஆக இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படியாக நடக்க வேண்டும்? ஆவியானவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம்,
சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் ஆவியை பெற்றிருந்தோம் என்று சொன்னால் நாம் ஆவியின்படி நடப்போம் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் அவர் நமக்குள் வரும்போது நாம் பலன் அடைகின்றோம். அந்த மாம்சத்தின் காரியங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியும் பலமும் நமக்கு கிடைக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? உம்முடைய ஆவியினால் என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை, ஒத்தாசை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். மேலும் வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தின் கடைசி பகுதி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, அவருடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், 8வது வசனம் சொல்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அவர் நமக்குள் வரும் பொழுதுதான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? உணர்வுள்ள இருதயம். நமக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கிறது என்றால் நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லை, நான் செய்வதெல்லாம் சரி, நான் சொல்வதெல்லாம் சரி, நான் நினைப்பதெல்லாம் சரி என்று சொல்லி யார் நினைக்கின்றார்களோ அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய புத்திரராக மாற வேண்டும் என்று சொன்னார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஏனென்றால் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் அதைத்தான் சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் பிள்ளைகள். அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகள். பிள்ளைகளாகவே இருக்க நாம் விரும்புவது இல்லை. பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளர வேண்டும், புத்திரனாக மாற வேண்டும், வாலிபனாக மாற வேண்டும், பெரியவனாக மாற வேண்டும். வெறுமனே ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்பவர்கள் அவருடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். நாம் புத்திரராக மாற வேண்டும் என்று சொன்னார் ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும். எவர்கள் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். பிள்ளை என்று சொன்னால் சைல்டு, சின்ன குழந்தை. அதற்கு நன்மை தீமை ரொம்ப தெரியாது. அவதால் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இப்பொழுது ஒன்று சொல்லும், பிறகு வேறு ஒன்று சொல்லும். இப்பொழுது இவர்களை பிடிக்கும் என்று சொல்லும், அடுத்த நாள் பார்த்தால் இவர்களை பிடிக்காது என்று சொல்லும். அதற்கு நிலையான புத்தி இருக்க முடியாது. ஏனென்றால் சுயமாக அதால் சிந்தித்து செயல்படக்கூடிய முதிர்ச்சி அதற்கு இல்லை. ஆனால் புத்திரன் என்று சொன்னால் அடல்ட், எல்லாம் அறிந்தவர். நன்மை எது, தீமை எது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, இவையற்றையெல்லாம் நன்றாக அறிந்தது. யார் அந்த புத்திரன்? யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் புத்திரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் இன்னும் குழந்தையாகவே இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, புத்திரர்களாக மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்மால் மாமிசத்தை, உலகத்தை எதிர்த்து நிற்க முடியும். இல்லை என்று சொன்னால் நம்மால் எதிர்த்து நிற்க முடியாது. அந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அடுத்தது பாருங்க, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை
பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதை செய், அதை செய்யாதே, இது இந்த குழந்தைத்தனம், இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாது, செய்யாமல் போனால் இதற்கு இந்த பனிஷ்மெண்ட்டு ஆக கட்டளையாக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். ஆனால் நமக்கு தெரியும் இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் செய்யாமல் இருப்பதற்கு ஏற்ற பலன் நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஒரு வில் பவர் என்று சொல்கிறோம் அல்லவா, அது நம்மிடத்தில் காணப்படுமா என்றால் மாம்ச பிரகாரமாக நமக்கு அது காணப்படாது. நம்மிடத்தில் அந்த பலன் இல்லை. ஏனென்றால் பவுலே சொல்லுகின்றார் அல்லவா, நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நல்ல காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை, நான் செய்ய வேண்டாம் என்று நினைக்கின்ற வேண்டாத காரியத்தை செய்து விடுகின்றேன். இந்த பலவீனமான பாண்டத்திலிருந்து என்னை விடுதலை செய்பவர் யார்? கேட்டுட்டு சொல்கிறாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மூலமாய் தேற்றரவாளனாக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. ஏனென்றால் நாம் முயற்சி எடுக்கலாம், நாம் பல காரியங்களை தீர்மானம் செய்யலாம், ஆனால் அதை நிறைவேற்றுகின்ற பலன் நமக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் மாம்சமானது எப்படிப்பட்டது என்று பார்க்கின்றோம், அது மரணத்துக்கு ஏதுவான சிந்தனைகளைத்தான் அது உடையதாக இருக்கின்றது. அதை மேற்கொள்ள வேண்டுமென்றால் ஆவியின் சிந்தனை நமக்கு வேண்டும், அதற்கு ஆவியானுடைய ஒத்தாசை வேண்டும். செய்யாதே என்பது நியாயப்பிரமாணம். செய்யாமல் இருப்பது எப்படி, அதற்கேற்ற பலனை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதுதான் ஆவியின் பிரமாணம். இதை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரனாக மாறுகின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால், பாவ கட்டுக்கள் பாவ சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். எனவே தான் பவுல் சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு. ஆனால் நம்மால் நம்முடைய சொந்த முயற்சியினால் அதை செய்ய முடியுமா? முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை வேண்டும். சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு உண்டு. அது நம்மால் முடியுமா? முடியாது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கத்தான் விடுதலையும் உண்டு. நம்முடைய பலவீனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு உண்டு. ஆனால் அதை நம்மால் சாதிக்க முடியுமா? முடியாது. அதற்கு ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். எனவே இந்த வேளையிலும் ஆண்டவரை நோக்கி, அப்பா, அப்படிப்பட்டதான அந்த ஆவியை எனக்கு தாரும் சுவாமி. ஆண்டவர் சொன்னது போல சீடர்களுக்கு பரலோகத்தின் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் எருசலேமில் தரித்திருங்கள் என்று சொன்னாரே, அப்படியாக நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் காலையில் கேட்கணும், ஆண்டவரே, இந்த நாளிலே நான் எதிர்கொள்ள இருக்கின்ற எல்லா காரியத்திலும் ஞானத்தோடு நடந்து கொள்ள, உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து கொள்ள, உம்முடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள உம்முடைய ஆவியின் வல்லமையை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கையை தருவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய ஆவியானுடைய ஒத்தாசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் சுவாமி. எதை கேட்டாலும், யார் சொல்வதை கேட்டாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், உம்முடைய ஆவியினுடைய வல்லமை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆம் சுவாமி, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தகப்பனே உம்முடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. எனவே அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளும் அந்த கிரியை செய்ய வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் உள்ளத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இறங்க வேண்டும் என்றால், தகப்பனே நீர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் முடியாது என்பதை இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம். எனவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உள்ளத்திலே அந்த வாஞ்சியை கொடுப்பீராக, அந்த அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நீங்கள் நிரப்புங்க சுவாமி. தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் நிரப்ப வல்லவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் உள்ள பிதாவானவர் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அளிப்பது அதிக நிச்சயம்
நிச்சயம் அல்லவா என்று சொன்னவரே, அப்படியாக இந்த வேளையில் யாரெல்லாம் தாகத்தோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய ஆவியின் வல்லமையை கொடுத்து சுவாமி, சகல கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, மேலானவர்களை சுதந்திரித்து கொள்ள கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரட்டும். உமக்கே துதி கன மகிமை எல்லாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆவியானவர் நம்மை வழி நடத்த நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். God bless you.